சேனல் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டிஆர்பிக்கு எல்லோரும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. எல்லோரும் அவங்கவுங்க மேஜரில் நல்லா தரவாக படிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் தமிழ் தான் வந்து எல்லாருக்கும் இம்பார்ட்டண்ட் ஒன். அதுதான் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் டெஸ்ட்டாகவே இருக்குது. அதில் 50%, அதாவது 50 மார்க்குக்கு வைப்பாங்க. 40% எடுக்க சொல்கிறாங்க. அதாவது 50 கேள்விகளுக்கு 20 மதிப்பெண், 50 மதிப்பெண்களுக்கு 20 மதிப்பெண் எடுத்தால் நீங்கள் பாஸ் அப்படின்னும் பட்சத்தில் நீங்கள் அழகாக 20 கொஷின் வந்து 2 மார்க் கேட்பாங்க, 10 வந்து 1 மார்க் கேட்பாங்க. ஓகேங்களா? மொத்தம் 50 மார்க், 30 கேள்விகள் கேட்பாங்க. ஆனால் 50 மதிப்பெண்களுக்கு தேர்வு வைப்பாங்க. இதில் வந்து பிஜிடிஆர்பியில் 85,000 பேர் தமிழ்லேயே தோல்வி அடைஞ்சதாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் காலேஜ் டிஆர்பியில் எல்லாருமே வின் பண்ணணும். தமிழில் எல்லாருமே வின் பண்ணிட்டீங்கன்னா அவங்கவுங்க மேஜரில் கண்டிப்பாக போட்டியிட வாய்ப்பு இருக்குது. அதனால் தமிழால் கண்டிப்பாக அனைவரும் வெல்வோம்னு சொல்லிவிட்டு உங்களுக்காக ஒரு சிறிய வீடியோ தான் போடுறேன். இதை காதுலேயே வாங்கிட்டே படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பதியும். ஓகேங்களா? நிறைய கேள்விகள் வந்து 10th புக்லேயும் 9th புக்லேயும் தான் எடுக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் தகுதி தேர்வு தானே, அதில் 40 மார்க் எடுத்தால் போதும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா காலக்கணிதம், இந்த தமிழில் வர நான் புக் பேக் கொஷின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் புக் இன்டீரியர் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்றுள்ள தொடர் எது? இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. அதுதான் ஆன்சர். நான் மற்ற இதுல ஆப்ஷன்லாம் உங்களுக்கு நான் தரலை. உங்களுக்கு சில பேருக்கு புக்கு கிடைக்கலாம். அதனால் கிடைக்கிறவங்க அதை வாங்கி படிங்க. கிடைக்க முடியாதுங்க இது வீடியோவாக போட்டு காதில் கேட்டால் கூட உங்களுக்கு ஆழ்மனதில் நன்றாகவே பதியும். ஓகேங்களா? காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்றுள்ள தொடர் எது? இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா, காய்ந்த இலையும் காய்ந்த தொகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது சருகும் சண்டும். சருகு என்பது காய்ந்த இலை, நம்ம தோட்டத்தில் விழுற இலையில் பார்த்தீங்கன்னா சருகுன்னு சொல்லுவோம். காய்ந்த தொகைன்னா சண்டு. ஓகேங்களா? இது தமிழில் வர சொற்கள். இது வந்து தேவநாய பாவனர் வந்து இது கையாண்டிருப்பார். இதெல்லாம் என் தமிழ்னா என்பதை பிரித்தால் எவ்வாறு வரும்? இது 3ஆ பிரியும். எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையால் அணையும் பெயரும் முறையே அப்படின்னும்போது பாடல் கேட்டவர். தொழிற்பெயர்னா அல்விகுதியில் முடியணும். வர், அதாவது அவர் அப்படின்னு முடியும்போது வினையால் அணையும் பெயர். செய்தவர், சென்றவர் அப்படின்னு முடியுது வினையால் அணையும் பெயர். இலக்கணம்லாம் படித்தவங்க நல்லாவே படிப்பீங்க. இல்லை இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்க கொஞ்சம் திணறலாம். அவங்களாம் வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணிவிடுங்க. வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிப்பது மணிப்பெயர் வகை. இது வந்து ஃபஸ்ட் யூனிட். மொத்தம் 7 யூனிட் தான். இது புது புக்கில் இருந்தால் நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ கொடுக்குறேன். ஓகேங்களா? அதனால் இது நீங்கள் தெளிவாக படிச்சிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, பரிபாடல் அடியில் விசும்பில் இசையில். இது போன வருஷம் கொடுக்கும்போது இது எப்படி கொஷின் கொடுத்தாங்கன்னா விசும்பும் இசையும் கொடுத்தாங்க. அதனால் விகுதியில் முடிஞ்சதுனால வானத்தையும் பேரொழியும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஆண்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஷினை மாற்றிருக்காங்க. விசும்பில் இசையில் கொடுக்கும்போது வான்வெளியில் பேரொழியில் அவங்க கொடுத்த இது இயைபு தொடர்லேயே நீங்கள் முடிச்சிருங்க. அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா, செய்தி 1 சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15ஐ உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். செய்தி 2 என்ன சொல்கிறாங்கன்னா, காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழ்நாடு 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையே அப்படின்றாங்க. 3வது செய்தி சொல்கிறாங்க, இந்தியாவிற்கு தேவையான மழை அளவில் 70 விழுக்காடு மழையை தென்மேற்கு பருவக்காற்றாக கொடுக்கின்றேன் அப்படின்றாங்க. அப்போ இதில் செய்தி எது பார்த்திங்கன்னா 1, 3 தான் சரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடுக்க. இது அடிக்கடி கேட்குற ஒரு கொஷின். கொண்டல் வந்து கிழக்கு, கோடை மேற்கு, வாடை வடக்கு, தென்றல் தெற்கு. இதில் ஆப்ஷன்ஸ் படி பார்த்திங்கன்னா 3, 1, 4, 2 சரி அப்படின்றாங்க. மகிழ்ந்து வருமா என்பது என்ன தொடர்னா வினையச்ச தொடர் அப்படின்றாங்க. ஊ என்ற விதியில் முடியுது. எது? மகிழ்ந்து அப்படின்னு ஊவில் முடியறதுனால அது வினையச்ச தொடர். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா, அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைந்தது எது? வேற்றுமை உருபு. அந்த இக்கு அது அப்படின்னு முடியுது இல்லைங்களா? இது வந்து வேற்றுமை உருபு. சில கொஷின்லாம் புரிஞ்சு போட்டிங்கன்னா நீங்கள் படிக்காதே கூட போட்டுடலாம். இலக்கணம் தான் அதிகம் கொஷின் கேட்பாங்க. ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் ஏற்கனவே பேசிக்லேயே படித்து தெளிவாக இருந்தீங்கன்னா தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடும். அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா, பின் வருவனவற்றுள் முறையான தொடர் எதுன்னு கொடுக்குறாங்க. இது வார்த்தைகளை வந்து மாற்றி மாற்றி போட்டிருப்பாங்க. சொல்ல வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் என்ன பண்ணுங்க, கரெக்டாக ஆர்டர் பண்ணணும். அதுதான் மெயின். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இந்த தொடர் தான் வந்து சரியான தொடர். இந்த கேள்வியை பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பியில் தகுதி தேர்வில் கேட்டிருந்தாங்க. அதிலே தமிழ் வந்து 50 மார்க் வச்சாங்க இல்லைங்களா? அதில் கேட்டிருந்தாங்க. அதனால் கேள்விகளை திரும்ப திரும்ப படித்து காதில் வாங்கியாவது நீங்கள் மனப்பாடம் பண்ணிவிடுங்க.
காலில் அணியும் அணிகலனை குறிப்பது கிண்கிணி. காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாழை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இந்த வரியை கொடுத்துட்டு கூட இது எந்த நூலில் வெளியாச்சுன்னு கேட்பாங்க. அப்போ அது எந்த நூல்? புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலைன்னு பார்த்திங்கன்னா இன்மையிலும் விருந்து. நன்மொழி என்பது பண்புத்தொகை. அதாவது உங்களுக்கு கரெக்டாக டைரெக்டாகவே அதிகமாக பண்பு தொகையிலேருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. நன்மொழி நல்ல மொழி அப்படின்னு சொல்கிறது தான் அதனுடைய பண்பை குறிப்பதால் அது பண்புத்தொகை. அடுத்த இயல் பார்த்தோம்னா அடுத்து 3வது இயல் கொண்டோம். கீழ் காண்பவற்றுள் எந்த இலக்கியம் பிறமொழி படைப்பினை தழுவி தமிழில் படைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஆலருக்கு கம்பராமாயணம். ஓகேங்களா. இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் மன்னன், இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் இறைவன். உவப்பின் காரணமாக அக்ரிணையை உயர்திணையாக கொள்வது திணை வழுவமைது. ரவீந்திரநாத் தாகூர் எந்த மொழியில் எழுதினார்? வங்காள மொழியில். அதை மொழிபெயர்த்த நூல் ஆங்கிலம். படற்கை பெயரை குறிப்பது அவர். அதாவது 3ஆம் இது சொல்கிறது தான் படற்கை. தன்னிலை முன்னிலை படற்கைன்னு சொல்லுவோம். அதில் பார்த்துருங்க. அடுத்த இயல் பார்த்திங்கன்னா கூற்று ஒன்று கொடுத்துருக்காங்க. கூற்று காரணம் அடிக்கடி கேட்குறது தான். நிறைய கொஷினில் ட்விஸ்ட் ஆகிறதே கூற்று காரணம் தான். இதில் ஃபஸ்ட் ஒன் கூற்று போராட்ட பண்புடனே வளர்ந்தவர் கலைஞர். 2வது கூற்று பார்த்திங்கன்னா அவருக்குள் இருந்த கலைத்தன்மை வளர அது உதவியது. அப்போ கூற்று 1 மற்றும் 2 சரி. அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா மையோ மரகதமோ மறிக்கடலோ மழை முகிலோ இப்பாடல் அடியில் குறிப்பிடப்படாத நிறத்தை கண்டறிக. இதில் குறிப்பிடப்படாதது பழுப்பு. தூக்கு மேடை என்னும் நாடகத்தின் பாராட்டு விழாவில்தான் கலைஞர் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது. இத்தொடருக்கான வினா எது? கலைஞர் என்ற சிறப்பு பெயர் எப்பொழுது வழங்கப்பட்டது? சித்திரை வைகாசி மாதங்களை டேஷ் காலம் என்பர். இளவேனில். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள். அடுத்த இயல் பார்ப்போம். இதில் சரியான அகரவரிசையில் கேட்பாங்க. கண்டிப்பாக இது கொஞ்சம் யோசித்து போடுங்க. எப்பயுமே உயிரெழுத்து தான் முன்னாடி வரணும். ஓகேங்களா. எந்த சொல் உயிரெழுத்தில் வருதோ அந்த வரிசையில் தான் நம்ம ஃபஸ்ட் எடுக்கணும். இது ஊல உழவு, ஏ வரிசையில் ஏ. மண் குரில். ஓகேங்களா. மாடு நெடில். அப்போ இந்த வரிசையை அரேஞ்ச் பண்ண தெரியணும். சிம்பிளாக தான் இருக்கும். உங்களை குழப்பி விடுவாங்க. கொஞ்சம் தெளிவாக எப்பயும் உயிரெழுத்தில் ஸ்டார்ட் பண்ணுறதை முன்னாடி போட்டு மெய்யெழுத்தில் ஸ்டார்ட் ஆகிறத அடுத்ததில் வரிசைப்படுத்துங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது. சிலப்பதிகாரம். இது அடிக்கடி கேட்குற கொஷின் தான். கொஞ்சம் ஆழ்ந்து படிச்சுங்க. மாப்போசி எதை பற்றி சொன்னாங்கன்னு பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம். நச்சிலைவேல் கோக்கோதை நாடு, நல்யானை கோக்கிள்ளி நாடு. இத்தொடர்களில் குறிப்பிடப்படுகின்ற நாடுகள் முறையே சேர நாடு, சோழ நாடு. இது ரெண்டுத்தை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. நச்சிலைவேல் கோக்கோதை என்பது சேர நாடு, நல்யானை கோக்கிள்ளி நாடு என்பது சோழ நாடு. இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவி சூடி போரிடுவதன் காரணம் வலிமையை நிலைநாட்டல். மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவை முறையே திருப்பதியும் திருப்பதியும் திருத்தணியும். திருப்பதியும் திருத்தணியும். அடுத்த இயல் பார்ப்போம். இதில் மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது. அடுத்தது உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர் யாவர்? அதியன் பெருஞ்சாத்தன். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்த நூல். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. யாருக்கு எப்போ விருது கொடுத்தாங்க, அதுவும் சாகித்ய அகாடமி விருது கொடுத்தது. இது மாதிரி நூலாசிரியர்களை தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ இதில் வண்ணதாசனுக்குன்னு பார்த்தோம்னா ஒரு சிறு இசைக்கு அவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். பூக்கையை குவித்து பூவே புரிவுடு காக்க என்று டேஷ் வேண்டினார். கருணையன் எலிசபெத்துக்காக வேண்டுவார். அடுத்த கொஷின் சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலும் அமைந்த பாவிடம். இந்த கொஷின் கூட இம்பார்ட்டன்ட் தான். அகவரப்பா. கண்டிப்பாக இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. 7 இயலுக்கு உண்டான கேள்விகளை நான் உங்களுக்கு அப்படியே சொல்லியிருக்கேன். நீங்கள் அட்லீஸ்ட் காதில் வாங்கியிருந்தீங்கன்னா கூட உங்களால் ஈஸியாக அடிக்க முடியும். 10th இருந்தால் அதிகமாக கொஷின்ஸ் கேட்குறாங்க. நான் இன்டீரியர் கொஷின்ஸ் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். தேங்க்யூ.